நியூஸ் தமிழ் கழுகு. சென்னை நீலாங்கரையில விஐபிக்கள் வசிக்கிற ஏரியால நடக்கிற பெரிய குற்றங்களை துணை ஆணையரோட தனிப்படை கண்டுபிடிக்கிறது தான் சென்னை போலீஸோட ஹாட் டாபிக்கா இருக்காம். சென்னை ஈசிஆர்ல நீலாங்கரை போலீஸ் லிமிட்டுக்கு உட்பட்ட விஐபிகள் பகுதிகளில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து சட்டவிரோத காரியங்கள் எக்கச்சக்கமா நடக்குதாம். லோக்கல் போலீஸ் மேல நம்பிக்கை இல்லாம உயரதிகாரிகளுக்கு ஏரியா வாசிகள் தகவல் சொல்ல அடையாறு காவல் துணை ஆணையரோட தனிப்படை போலீஸ் களத்துல இறங்கி இருக்கான். ஒரு டாஸ்மாக் பார்ல குட்காவை பதுக்கி பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில விற்பனை செஞ்ச 2 பேரை பிடிச்சு 90 கிலோ குட்காவையும் பறிமுதல் செஞ்சு நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சுதான் அந்த தனிப்படை. ஆனா அந்த 2 பேரையும் உடனே அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வெளியே விட்டுட்டாராம். தேர்தல் விதிமுறைகள்ல கவனம் செலுத்துறதா சொல்லி போதைப் பொருள் விற்பனை நடமாட்டத்தை கண்டுக்காம விட்டுக்கிட்டு இருக்கிறதா போலீஸ் மேல குற்றம் சாட்டுறாங்க. அடுத்து பாலவாக்கம் ஏரியாவில் இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு ஸ்பால இளம் பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்யறதா ஒரு புகார் வர அதே தனிப்படை போலீஸ் ரெய்டுக்கு போய் வெளிமாநிலங்களை சேர்ந்த இளம் பெண்களை மீட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த கும்பலையும் வழக்கம் போல நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க எல்லோரையும் கைது செஞ்ச அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்பாவோட உரிமையாளர்களை தப்ப வச்சுட்டதாவும் அவங்கள தேடுறதாவும் சொல்லிக்கிட்டு இருக்காராம்.